அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். பொதுவாகவே நம்ம நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ தேவையில்லைன்ட்டு தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். சிலர் இதை டைட்டில் பார்க்குறவங்களுக்கே கொஞ்சம் நெருடலாக இருக்கலாம். அது எப்படி வரைபடம் இல்லாமல் நம்மளுக்கு வர்த்தகம் செய்ய முடியும் அப்படிங்கிறத எல்லாத்துக்குள்ளேயும் எழக்கூடிய சந்தேகமாகத்தான் இருக்கும். ஆனால் வரைபடமே விலை மாற்றத்தின் அடிப்படையில் தான் இது உருவாகுது அப்படிங்கிற நினைப்பு, அதாவது நம்ம மனநிலைக்குள்ள அதை ஒற்றுக்கொள்ளும் எண்ணம் நமக்குள்ள இல்லை. ஏன்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒரு இது ஏற்றம் அடையுமா இல்லை இறங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி யாராச்சும் ஒருத்தர் கேட்டுட்டாலே உடனே வரைபடம் போட்டு 4-5 கோடு போட்டு இது ட்ரெண்டு இதை பற்றி பேசித்தான் நம்ம பழகியிருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு இதனை இயல்பாக நம்மளுக்கு தெரிவது இல்லை. ஒரு பொதுவாக நீங்கள் பேருந்துலையோ இல்லைன்னா ட்ரெயின்லேயோ இல்லைன்னா உங்கள் கார்லேயோ நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா வேகமாக போகிறோம் அப்படிங்கிறதும் வேகம் குறைவாக போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பீட் மீட்டர் அதை பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? எல்லாருமே பார்த்து தான் சொல்லுவாங்களா? இப்போ நம்ம ட்ரெயினில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம், டிரைவர் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்காரு, நாங்கள் அவரோட இதை போய் பார்த்தா சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது சராசரியாக இந்த தூரம் இத்தனை நேரத்தில் கடப்பதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அதை முன்கூட்டியே கடந்தால் வேகமாக போகிறோம், இது அதற்கப்புறம் கடந்தால் வேகம் குறைவாக போகுது அப்படிங்கிறத இயல்பாக சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், யாருக்கும் புதுமையாக ஒன்று இந்த விஷயத்தை தெரிவுபடுத்தலை. அப்போது சந்தையில் மட்டும் நம்ம ஏன் அதை கடைபிடிப்பது இல்லை? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், மார்க்கெட் இன்றைக்கி என்னதான் கேப் டவுனோ கேப் அப்போ எது வேணாலும் நடக்கட்டும், நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ரேஞ்ச் 150 புள்ளிகள் தான், நம்மளுக்கு 140 புள்ளிகள் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள், கிட்டத்தட்ட 170 புள்ளிகள் தான். எப்போவோ, அதாவது அப்பாற்பட்டு எப்போவோ ஒரு நாள் தான் சந்தை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை கடந்து வணிகம் நடக்கும். ஆனால் எல்லா நாளும் அதை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல இயலாது. அப்போ நம்மளுக்கு பேசிக்க அடிப்படையாக நம்மளுக்கு தினசரி ரேஞ்சை தெரிஞ்சால் போதும், அந்த ஸ்ட்ரைக்குள்ளே வர்த்தகம் செய்யக்கூடிய தன்மை நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அதே போல் நம்ம வைட் ரேஞ்ச் பாட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த லெவல் 16,343, இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 16,340. இந்த கணக்கீடு நம்ம வரைபடத்தில் இது எடுக்கவே கிடையாது. நேற்று சந்தை எங்கே முடிவுற்றதோ அந்த ஸ்ட்ரைக்கோட, அதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரைக்கோட ஸ்டர்டல் அடிப்படையில் தான் இது எடுத்துருக்குறோம். அப்போது எவ்வளவு கனக்கச்சிதமாக அது பொருந்துது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே நம்ம கணக்கிடுறோம். அது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு சந்தைக்கு உகந்ததாக மாறுது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ சந்தை முடிவுற்றதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம், சந்தைக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள ப்ரீமியம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இது சந்தையோட நடப்பில் குறைவாக இருந்தது. அடுத்தது அட்டவணைப்படி 16,400 புட் ஆப்ஷன் அதிகமான வர்த்தகம் ஏற்பட்டிருந்தது. இது 81 ரூபாய். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 16,319ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ சந்தை அதர் மட்டும் நம்மளுக்கு நியர்பை அதன் அருகே வந்துள்ளது. அடுத்தது 16,500 கால், 16,400 கால், 17,000 கால், 16,000 புட். அப்போ சந்தை 16,000லிருந்து 17,000க்குள்ளே இருக்கிறது தான் இங்கே உறுதி செய்கிறாங்க. அடுத்தது 16,500லிருந்து நம்மளுக்கு 16,200 வரை இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ 16,200க்கும் 16,500க்கும் 16,350 ஆவரேஜ் ப்ரைஸ், 16,500 காலோடது 138. அப்போ 16,638ங்கிறது ஒரு முக்கிய லெவலாக இருக்கக்கூடும். இப்போ மார்க்கெட் 16,400 லெவலில் முடிஞ்சிருக்கு. 16,400 கால் படி பார்த்தீங்கன்னா சந்தை 140 புள்ளிகள் பயணம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், 140 புள்ளி மூமெண்ட்டுக்கு, மார்க்கெட் 140 புள்ளியோட மூமெண்ட்டுக்கு இவங்க எவ்வளவு பயணம் அப்படின்னா 66 ரூபாய் கால். புட்டு பாருங்கள், ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம்
நம்மளுக்கு வந்து லோயர் எண்டாக ஓப்பன் லோங்காட்டி நம்மளுக்கு காலையிலே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சந்தையோட பயணத்தில் 140 மட்டும் நம்மளுக்கு அருகே வந்தது. அப்போ 140க்கும் 222க்கும் நம்ம கணக்கு எடுத்துட்டாலே 82 புள்ளிகள். அப்போ இங்கே என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, மார்க்கெட் 140 பாயிண்டோட மூமெண்ட்டுக்கு புட்டோட வித்தியாசம் ஜாஸ்தியாகவும் காலோட வித்தியாசம் கம்மியாக இருந்திருக்கு. அப்போது இதன் மூலம் என்ன தெரியுது, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டோட வேகத்திற்கு டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கும். அதனால் மார்க்கெட் இந்த கீழே இருக்கும்போது கால் ஆப்ஷனை வர்த்தம் செய்வதை தவிர்ப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், ஹை வந்து 228, லோ 162, 190க்கு. அப்போ லோலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 புள்ளிகள் ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ ஏறி இருக்காங்க, 30 புள்ளிகள் ஏற்றத்தில். ஆனால் இவங்க ஹையிலிருந்து 150 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 70 ரூபாய் இறங்கியிருக்காங்க. அப்போ இது நினச்சி பாருங்க, இவன் லோலேருந்து ஏறினது 30 ரூபா தான், ஆனால் இவன் ஹையிலிருந்து இறங்கினது 70 ரூபா. இந்த புரிதல் நம்மளுக்கு முதல் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் ப்ரீமியம், அதாவது ஆப்ஷன் அடிப்படையில் ப்ரீமியம் கரைவது எளிது கொடுப்பது கடினம் அப்படின்னு இருந்த போது தான் நம்ம ஆப்ஷன் பையர் வந்துட்டு எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போது அடுத்த வர்த்தகத்திற்கு 16,250லேருந்து 16,590க்குள்ள ஷார்ட் ரேஞ்ச், இதற்குள்ள வால்டைல தான் இருக்கும். இதனை கடக்கும்போது தான் நம்மளுக்கு ஒருமுக பயணத்திற்குள்ளே செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும். அது 16,060லேருந்து 16,740 வரை இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,487, 16,638, 17,013. சப்போர்ட் லெவல் 16,427, 16,303, 15,952. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 140 புள்ளி ரேஞ்ச் வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 400 புள்ளி தான் நம்மளுக்கு ரேஞ்ச் இருந்திருக்காங்க. அப்போது மார்க்கெட் கேப் டவுன் ஆனதுக்கப்புறமே நம்மளுக்கு என்னென்னா ஒரு பயணத்தோட இம்பேக்டட் நம்மளுக்கு வந்து அந்த ரேஞ்ச் தான் இருக்க இல்லையா, அது ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகவே இல்லை. இந்த ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகியிருந்தால் தான் ஜாக்பாட் மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து மல்டிபிள் ஆகிறதெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் ஆயிருக்கும். நம்மளோட லோ அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 34,310 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். 34,353 அப்படிங்கிறது லோவாக இருந்திருக்கு. இது நம்ம வரைபடத்து மூலிமா போடலை, ஸ்டர்டல் அடிப்படையில் போட்டிருக்கோம். நேற்று சந்தை எங்கே முடிவுட்டுறாங்களோ அந்த ஸ்ட்ரைக்கின் அடிப்படையில் கால் புட்டோட ஆடட் ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம்ம இதை கணிச்சிருக்கிறோம். இப்போ 34,500 புட், 34,000 புட், 34,500 கால், 35,000 கால். அப்போ சந்தை வந்துட்டு 34,000லேருந்து 35,000க்குள்ளே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே தென்படுது. இப்போது 400 புள்ளி தான் பேங்க் நிஃப்டி வந்து பயணம் நடந்திருக்கு. அப்போது இவங்களோட ஹையுக்கு லோவுக்கு 34,500 காலோடைய பயணம் பாருங்கள் 200 ரூபாய் கால். இதே புட்டுக்கு பாருங்க நம்மளுக்கு 240 ரூபாய். இப்போது இது ஹையிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா ஹை 560, 324க்கு க்ளோசிங் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய் குறைஞ்சிருக்காங்க. ஹையிலிருந்து குறைஞ்சது. ஆனால் லோ 416, இவங்க 505க்கு க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னா 95 ரூபாய், 90 ரூபாய்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 200 ரூபாய் இறக்கத்திற்கு இவங்க 90 ரூபாய் ஏற்றம் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு தெரியணும், கரைவது எளிது கொடுப்பது கடினம். அதனால தான் டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கும். கால் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூனா அதனுடைய மார்க்கெட் வந்துட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி ஏறக்கூடிய சந்தர்ப்பத்தில் டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கும்போது எதிர் பயணம் நம்ம செய்யக்கூடாது. எதிர்பயணம் செய்யும் போது ஸ்டாப் லாஸஸ் நிறைய ஹிட் ஆகும். இப்போ இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குறுகிய எல்லை 34,218லேருந்து 35,045, விரிந்த எல்லை 33,773லிருந்து 35,427. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 34,845, 35,005, 35,250. சப்போர்ட் லெவல் 34,412, 34,176, 33,823. இப்போ இன்னைக்கு க்ளோஸ் ஆனதான் ரொம்ப இருக்கிற லோயஸ்ட் லோ க்ளோசிங். அப்போது இந்த இடத்துல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வரைபடத்தை மூலிமா கணிக்கிறவங்க நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரை டோஜி பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஏன்னா ஓப்பனான இடத்துலையே
முடிவுற்றிருக்கு. அப்போது இந்த டோஜி பேட்டர்ன் ரிவர்ஸ் அதாவது ட்ரெண்ட் ரிவர்சபிள் பேட்டர்னாகவும் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு பேட்டர்ன் எப்படி அமைஞ்சாலும் பரவாயில்ல, நாளை தினம் அடுத்த வர்த்தகத்தில் எப்படி அட்டவணை இருக்கோ அதன்படி தான் நம்ம கணிக்க போகிறோம். அதற்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச், அப்போ என்ன ரேஞ்சாக இருந்தாலும் 150 புள்ளிகள் மார்க்கெட்டோட ஹைக்குள்ளது இருக்கணும், பேங்க் நிஃப்டின்னு 500 புள்ளிகள் இருக்கணுங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸடு, அதாவது உறுதி செய்யப்பட்ட அளவு. ஏன் தினம் வந்து திடீர்னு ஒரு நாள் 1000 நடக்கலாம், ஒரு நாள் 500 நடக்கலாம், அடுத்த நாள் 2000 நடக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு 100 பாயிண்ட் நடக்கலாம். ஏன் இந்த சராசரியாக மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுட்டாலே இதற்குண்டான விடை உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கண்முன் புலப்படும். அதனால் இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மே 16ஆம் தேதி வகுப்பு தொடங்குது. அது வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் வழியாக நடக்கும், தமிழ் வழி கல்வியாக இருக்கும். அதே மாதிரி இரவு 9 to 10 தான் கிளாஸஸ் இருக்கும். ஒரு மாதத்தில் 8 to 12 கிளாஸஸ் இருக்கும். ஒரு மாத பயிற்சி காலம். அது பயிற்சி முடிஞ்சதுமே உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு அதில் கொடுத்துருவோம். அதனால் அதனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலாக அலைஸ் ப்ளூ நிறுவனம் ஜிபிள் நிறுவனத்தின் மூலிமா டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது கூட லிங்க்கு கீழே தரோம், அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.